அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு 7.5 சனி, ஜென்ம சனி, அஷ்டம சனி முடிந்ததா அல்லது ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி காரணமாக என்ன மாற்றம் ஏற்பட போகிறது? தற்போது அதிதீவிரமாக வாக்கியத்தின்படி 6ஆம் தேதி முதல் மிக வலுவாக சனி பகவான் லாபஸ்தானத்தில் அமர்கிறாருங்க. தற்போதில் இருந்து சுமார் 2.5 ஆண்டுகள் லாபஸ்தானத்தில் வலுவாக அமரப்போகிறார். எனவே சனி பகவான் லாபஸ்தானத்தை முழுமையாக வலுப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன? ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு ராஜ யோகாதிபதியாகவும் திகழ்கிறாருங்க. அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் லாபஸ்தானத்தில் வலுவாக அமர்கிறாருங்க. பொதுவாகவே சனி பகவான் 3, 6, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அந்த இடத்தில் லாபஸ்தானத்தில் மிகவும் வலுவாக அதிதீவிரமாக அமர்வதால் அபரிவிதமான நன்மை சனியின் அமைப்பால் முதன்மையாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் அதீதமான வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. மற்ற ராசிக்காரர்களை விட சனி பகவான் லாபஸ்தானத்தில் முழுமையாக அமரக்கூடிய இந்த தருணத்தில் அதீதமான நன்மைகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகம் மட்டுமல்ல, ராசிக்கு மிகவும் சகாயமானவராக திகழ்கிறவர் தான் சனி பகவான். அவர் இந்த தருணத்தில் பெயர்ச்சியை சந்திப்பதால் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்பேற்பட்ட மாற்றம் ஏற்படுகிறது என்று பார்த்தால் மேசராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முழுமையாக துவங்கும் நேரமாக பார்க்கப்படுகிறது. மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 7.5 சனி அதிதீவிரமாக அமையக்கூடிய இந்த வேளையில் 50% நன்மையை மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும். ஆனால் அதே சமயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக லாபஸ்தானத்தில் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் அமர்வதால் 95% நன்மையை உறுதியாகவே எதிர்பார்க்கக்கூடிய முதன்மையான யோகம் கிடைக்கிறது. மற்ற ராசிக்காரர்களை விட ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபத்தில் சனி பகவான் வருவதால் லாபம் நிறைவாக கிடைக்கும். வெற்றிக்கான நல்ல தகவல்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல விஷயங்களில் நிறைவாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது கவலை பெரிய அளவில் விலகி 100% என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிறைவான நன்மையை நிச்சயமாக இந்த தருணத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் தொழில் துறையில் அபரிவிதமான வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. தொழில் ஸ்தானத்தை சனி வலுப்படுத்துவதால் மிதுன ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான நல்ல லாபம் உண்டு. கடக ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி முழுமையாக விலகுவதால் 99% நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு பட்ட சிரமங்களும் பல வேதனைகளும் முற்றிலுமாக விலகி நன்மை நிறைவாக அமையும் தருணமாக பார்க்கப்படுகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி துவங்குவதால் அவ்வளவு சிறப்பான நன்மை இல்லை. எனவே இந்த தருணத்தில் கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை. 45% நன்மைகளை மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும். நன்மைகளை விட தீமைகள் அதிகமாக இருக்கிறது என்பதால் சிம்ம ராசிக்காரர்கள் சற்று விழிப்புணர்வுடன் உறுதியாகவே செயல்பட்டாக வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டச்சனியின் ஆதிக்கம் துவங்குவதால் இந்த வேளையில் உறுதியாகவே அதீத விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். ஏனென்றால் மிக பெரிய அளவிலான பிரச்சனை ஒன்று கண்டச்சனியால் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் அது நிரந்தரமான வளர்ச்சியை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் யோகஸ்தானத்தில் சனி அமர்கிறார். ராசியின் அதிபதியான சுக்கிரன் துலாம் ராசிக்கும் அதிபதியாக இருக்கிறார். எனவே துலாம் ராசி மற்றும் ரிஷப ராசி ஆகிய 2 ராசிக்கும் அற்புதமான யோகங்களை அள்ளி கொடுப்பதோடு லாபஸ்தானத்தையும் யோகஸ்தானத்தையும் வலுப்படுத்துவதால் முதன்மையான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கும் சனியின் அமைப்பால் 95% நன்மையை உறுதியாக சந்திக்க முடியும். விருச்சக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டக சனி விலகுவதால் மோகமான நன்மை 90% வளர்ச்சியை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. அதே போன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு பல நெருக்கடிகள் முற்றிலுமாக விலகி சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்பாராத சில தவறான பழக்கங்களை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக தனுசு ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ள முடியும். மகர ராசிக்காரர்களுக்கு முழுமையாக 7.5 சனி நிவர்த்தி அடைவதால் அமோகமான நன்மை பெறும் முதன்மையான ராசியில்
மகர ராசியும் பார்க்கப்படுகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு 95% நன்மையை உறுதியாகவே ராசியின் அதிபதியான சனி மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். கும்பராசிக்காரர்களுக்கு 80% நன்மை உண்டு. 7.5 சனியின் இறுதி தருவாயில் நுழைவதால் படிப்படியாக சிரமம் குறைந்து மகிழ்ச்சி கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. மீனராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி 7.5 சனியின் ஆதிக்கம் என்பதால் அதிக கவனம் தேவை. இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சனி பகவானின் அமைப்பால் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வேளையில் இந்த சனி பயிற்சியால் சிம்ம ராசியும் மீன ராசியும் தான் அதிக கவனம் தேவை. அமோகமான நன்மைகளை பெறக்கூடிய பல ராசியில் ரிஷபராசி நிச்சயமாக ஒன்று. ஏனென்றால் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான். அதோடு மட்டுமல்லாது ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம் என்பதால் வருமானம் உயரும். இந்த தருணத்தில் கவலைகள், சிரமங்கள், சிக்கல்கள் பெரிய அளவில் விலகும். பணிபுரியக்கூடிய இடத்தில் சலுகைகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது தொழில் வியாபார ரீதியான வாய்ப்புகள் சிறப்பாக அமைவதோடு புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் மனதிற்கு பிடித்தவாறு கனகச்சிதமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உண்டு. லாப சனியின் ஆதிக்கம் துவங்கக்கூடிய இந்த தருணத்தில் எதையும் செய்து காட்டக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. மிக பெரிய அளவிலான முன்னேற்றம் உறுதியாகவே இந்த தருணத்தில் அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு வலுவாக கிடைக்க போகிறது. அதிலும் முதல் 1.5 ஆண்டுகளுக்கு மிக பெரிய அளவிலான அமோகமான வாய்ப்புகளை மெதுவாக நகரக்கூடிய கிரகமான சனி இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உண்டு. நிரந்தர வேலை வாய்ப்பு அமையும் முதன்மையான யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. சுயதொழில் துவங்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. இளைய சகோதரர்களின் ஒத்துழைப்பு மிக பெரிய அளவில் பக்கபலமாக அமையும். உடன் பிறந்தவர்களால் மகிழ்ச்சி உண்டு. தெளிவான மனநிலையுடன் லாப சனியால் பல காரியங்களை சிறப்பாக செய்து மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை உறுதியாகவே சந்திக்கும் இனிமையான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. குடும்பத்தில் பல நல்ல காரியங்கள், சுபகாரியங்கள் சிறப்பாக கைகூடும் வேலையாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமையக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. சனி பகவானின் பார்வை மிக வலுவாக இந்த தருணத்தில் பல இடங்களில் பதிகிறது. குறிப்பாக சனி பகவான் மிகவும் வலுவாக இந்த வேளையில் ஜென்மராசியை பார்க்கிறாருங்க. ஜென்மராசியை பார்ப்பதால் அலைச்சல் குறையும். நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்துவதோடு புதிய முயற்சிகளில் மிக பெரிய அளவிலான வெற்றி கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு மிக பெரிய அளவில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. பல வகையான யுக்திகளை சிறப்பான முறையில் கையாளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் பிள்ளைகள் மற்றும் குடும்ப உறவுகளுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் விலகும். எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை அதிகரிப்பதோடு திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூட போகிறது. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை முற்றிலுமாக விலகும். உறுதுணையாக பல வெற்றி வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. சனி பகவானின் பார்வை அஷ்டமத்தில் பதிவதால் இழப்புகளை நிச்சயமாக குறைக்க போகிறாருங்க. இழப்புகளை ஈடு செய்வதோடு மட்டுமல்லாது எதிர்பாராத தடைகள் அனைத்தையும் விலக்கி மிக சிறப்பான முன்னேற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். வீண் விரயங்கள் ஏற்படாத வகையில் சனியின் பார்வை அஷ்டமத்தில் இருப்பதால் பல சிரமங்கள் விலகும். ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் முற்றிலுமாக விலகும். ரிஷபராசிக்கார பெண்மணிகளுக்கு எதிர்பார்ப்பதை விட அமோகமான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உண்டு. குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப வருமானம் உயரும். பெண்மணிகளுக்கு மிக பெரிய அளவிலான லாபம் உண்டு. அடிப்படையான வசதிகளை மேம்படுத்துவதோடு மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை இந்த தருணத்தில் பெண்மணிகள் சந்திக்க முடியும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக சனிப்பெயர்ச்சி துவங்கியவுடன் ஒருமுறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள். பல வகையிலான சிரமங்களும் சிக்கல்களும் வராமல் அபரிவிதமான லாபமும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும்.